ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான ஒரு ஸ்பெஷல் டே. இன்றைக்கி நம்மளையெல்லாம் நாம் பெற்றெடுத்த தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த தந்தையர் தின நல்வாழ்த்துக்களிலே நான் என் தந்தையை பற்றி சொல்ல நினைப்பது என்னவென்றால், நான் சிறு வயதில் படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய தேவைகள் அனைத்தையும் என் தந்தை என்னோடு வந்திருந்து எனக்கு உற்ற தோழனாக, தந்தையாக அவர் செய்த பணிகளை என்னால் மறக்க இயலாது. நான் கல்லூரி படித்து முடித்தவுடன் பல கவர்மெண்ட் வேலைகளுக்கு நான் விண்ணப்பித்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஎஸ்பி போன்ற பணிகளுக்கு விண்ணப்பித்து பரீட்சை எழுத செல்வேன். அப்பொழுது என்னுடைய தந்தை சில சமயம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் பரீட்சைகள் காலையிலும் மாலையிலும் இருவேளையிலும் பரீட்சை எழுத வேண்டியிருக்கிறது. அப்படி எனக்காக என் கூட வந்து பல இடங்களிலே அந்த சென்டர்களை போடுவார்கள். நான் பரீட்சை எழுதிவிட்டு வரும் வரை எனக்காக காத்திருந்து என்னுடைய தந்தை எனக்கு உறுதுணையாக இருந்தார். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் என்னை அழைத்து கொண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று என் உடல் நலத்தை கவனிப்பார். ஆக இப்படிப்பட்ட தந்தையை பெற்றதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அவருடைய நினைவை போற்றுகிறேன். அவருக்கு வயது 94. கடந்த வருடம் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நல்ல ஆரோக்கியத்தோடு கடைசி வரை வாழ்ந்தார். ஆகவே தந்தை இருக்கின்ற உங்களுக்கு நான் சொல்லுவது, இருக்கும் பொழுதே அவருக்கு நல்ல மனநிறைவை கொடுங்கள், சந்தோஷத்தை கொடுங்கள், அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள். குறிப்பாக நேரத்திற்கு அவர்களை உணவளித்து உபசரியுங்கள். அனைவருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் என்பதை சொல்லிக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.